கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தியானிப்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அன்பானவர்களே, நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் மட்டும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்து நான் என்னத்தை சாதிச்சிட போகிறேன், இந்த சமுதாயத்தையே என்னால் மாற்றிட முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள சில கேள்விகள் இருக்கும். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் சூரியன் எப்படி உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கிறதோ அதுபோல நாம் வெளிச்சம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் இருள் நிறைந்த உலகத்திலே ஒரு நட்சத்திரங்களை போல நம்மளால ஜொலிக்க முடியும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். நான் ஒருவன் மட்டும் நல்லவனாய் வாழ்ந்து விட்டால் உலகமே திரிந்து விடுமா என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஒரு சின்ன விளக்கை ஒருவன் கொளுத்தும் போது, நான் ஒரு சின்ன விளக்கு, சிறிய விளக்கு, நான் என்ன உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க முடியுமா என்று அந்த சின்ன விளக்கு எரியாமல் இருக்குமா? அது சின்ன வெளிச்சமாய் இருந்தாலும் நிச்சயமாய் சில பேருக்காவது அது பயனுள்ளதாக இருக்கும். அன்பானவர்களே, அது போலதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மளால நிச்சயமாக ஒரு சிலருக்காவது நாம் பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதை நாம் மறந்து விடக்கூடாது. முற்றிலுமாக நம்முடைய நல் நடத்தையினால, நம் ஒழுக்கமான பேச்சினால, நம் நற்கிரியைகளினால நாம் உலகத்தையே மாற்றிவிட முடியாது. ஆனால் பல மாற்றங்களுக்கு நாம் அடையாளமாய் இருக்க முடியும். பலருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதற்கு நாம் முன்மாதிரியாய் இருக்க முடியும். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்தார், நம்மையும் செய்ய சொல்லுகிறார். இப்பொழுது உதாரணத்துக்கு, நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நம்மை பிறர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தாமல் இருந்தாலும் நாம் அவர்களிடத்தில் அன்பு செலுத்தும் போது நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். பிறர் நம்மை துக்கப்படுத்தினாலும் அவர்களை நாம் சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் இருக்கும் போது, அல்லது நம் வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல துக்கங்கள் நிறைந்திருந்தாலும் நாம் சந்தோஷமாய் வாழும்போது பிறருக்கு நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். அவர்களுக்கு நாம் முன்மாதிரிகளாய் இருக்கிறோம். நமக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும், குறைவுகள் இருந்தாலும், சமாதானமாய் நாம் வாழும்போது பிறருக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இத்தனை விதமான தீமைகளுக்கு மத்தியில இந்த மனுஷன் எப்படி சமாதானமாய் இருக்கிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள். பிறர் நம்மை எவ்வளவுதான் கோபம் ஊட்டினாலும் நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் அதை சகித்து கொள்ளும் போது நாம் அவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நம்முடைய போதனையை விட நம்முடைய இந்த ஒழுங்கு நல் நடத்தைகள் அவர்களை மாற்றிவிடும். அன்பானவர்களே, உலகத்துக்கு நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். அதே போல நம்மிடத்துல குறைந்த காசு இருந்தாலும், நம்மிடத்துல போதுமான அளவுக்கு செல்வம் இல்லை என்றாலும், பிறருக்கு தயவு காட்டி அவர்களுக்கு உதவி செய்யும் போது, அதை பிறர் பார்க்கும் போது நாம் அவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, அதுபோல இப்படி ஒவ்வொரு செயலினாலும் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, அதை நாம் புரிந்து கொண்டு இந்த அருமையான இந்த நல்ல ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த இந்த உபதேசம், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பதில் நாம் சோர்ந்து போகாமல், கொஞ்சம் விளக்கு கொஞ்சம் பேருக்காவது வெளிச்சம் கொடுக்கிறது போல, சூரியனை போல உலகத்திற்கு ஒரு விளக்கு கொடுக்கவில்லை என்றாலும் நட்சத்திரத்தை போல ஜொலிக்கவும் முடியும் என்று விசுவாசத்தோடு நாம் பிறருக்கு வெளிச்சமாயிருக்க நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.